அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை ஏகுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி வர கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்தார் என்பவைகளை குறித்து மகிழ்வடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஆகையினாலே தேவ சன்னிதானத்திலே நம்முடைய ஆன்மாவில் நாம் பலப்படும்படி, திடப்படும்படி, ஆவிக்குரிய நிலைகளிலே நிலை நிற்கப்படும்படி தெய்வம் கொடுக்கிற ஆலோசனைகளை சற்று நாம் உற்று நோக்கி நாம் கவனித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. 1079வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1079வது பக்கம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டவர்கள் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். போதும், கவனிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு என்ன செய்திருக்கிறார்? அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நன்மை இன்னதென்று தேவன் என்ன செய்திருக்கிறார்? உனக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நன்மை இன்னதென்று இன்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனிதன் எனக்கு அறிவித்திருக்கவில்லை, உறவுகள் எனக்கு அறிமுகப்படுத்தவில்லை. நன்மை இன்னதென்று என்னுடைய குடும்பத்தினர்கள் எனக்கு அறிவுரையாக கூறவில்லை என்று சோத்திரம் நீ அல்ல தட்டுவதை விட அந்த உறவுகளையும் பந்துக்களையும் அறிமுகமானவர்களையும் உருவாக்கின அவர் உனக்கு அறிவுரையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன அறிமுகப்படுத்தியிருக்கிறார்? நன்மை இன்னது என்று உனக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சோத்திரம் தீமைகளை செய்வதற்கு மனிதனும் மனுக்குலத்தின் ஜனங்களும் முயற்சி செய்கிறார்கள். பல முயற்சி எடுக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். எவைகளை செய்வதற்கு? தீமைகளை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள், முற்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதை தவிர்த்து விடுகிறார்கள். அல்லேலூயா. கவனிக்கீங்களா? நன்மைகளை செய்கிறதை மனுக்குலத்தின் ஜனங்கள் தவிர்த்து விடுகிறார்கள் அல்லது தட்டி கழித்து விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் அறிவித்திராவிட்டால், அவர் அறிவித்திருக்கவில்லை என்று நீ சொல்லலாம் அல்லது கூறிக்கொள்ளலாம். அல்லேலூயா. அவர் அறிவித்திருக்க நீ யாதொன்றையும் சொல்வதற்கோ மறுதரம் கூறுவதற்கோ வாய்ப்பினைகள் இல்லை. அல்லேலூயா. அந்த நன்மைகள் எவைகள் என்று பார்க்கிற பொழுது அங்கே சொல்லுகிறார் தெள்ளத் தெளிவாக, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. பார்த்தீங்களா? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, அப்புறம் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. வேற ஒன்றையும் கேட்கலையே. அல்லேலூயா.
காளைகளைத்தா, ஆட்டுக்கடாக்களைத்தா, பறவைகளைத்தா, மச்சங்களையும் மிருக ஜீவராசிகளையும் தா என்று என்ன செய்யலை, வேற ஒன்றையும் அவர் கேட்கவில்லை. ஒன்றே ஒன்று உங்களிடத்தில் எதிர்பார்த்து கேட்கிறது என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் இருக்கிறவைகளை மட்டும் கேட்கிறார் அல்லது விரும்புகிறார். ஆமாம், இந்த 3 காரியத்தையும் படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கின தேவனுக்கு உரியவைகளாய் இருப்பதினாலே உரித்தாய் அல்லது உரிமையாய் கேட்கிறார். அல்லேலூயா. வேற ஒன்றையும் அவர் உங்களிடத்தில் கேட்கவில்லை. அல்லேலூயா. வேற ஒன்றையும் அவர் கேட்டிருந்தாலும் கொடுக்கவும் இயலவில்லை, நம்மால் இயலவில்லை. அல்லேலூயா. ஆகினால என்ன கேட்கிறார் உங்களிடத்தில், என்னிடத்தில்? மனப்பாடமாக மறுபடியும் சொல்லுங்க. நியாயம். அவருக்கு எப்பவுமே நியாயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நியாயத்திற்கு அகென்ஸ்டா அல்லது எதிர்ப்பாக எதிர்ச்சொல்லாக என்ன இருக்கிறது? அநியாயம். அல்லேலூயா. அநியாயம் இருக்கிறது. நியாயத்திற்கு சோத்திரம் எதிர்ச்சொல்லாய் இருக்கக்கூடியது என்ன? அநியாயம். அல்லேலூயா. அவரால் உண்டாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்தில் அநியாயம் இருக்க அவர் விரும்பவில்லை. நியாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தோத்திரம். அவர் நியாயத்திற்கு புறம்பான, நல்ல அநியாயத்திற்கு புறம்பானவர், நியாயத்திற்கு அமீன் சொத்திரம் உரியவர். அவருக்கு நியாயம் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆகினால் தான் சொல்லுகிறார், நியாயம் செய்து இரண்டாவது இரக்கத்தை நீங்கள் சிநேகிங்கள் அப்படிங்கிறாரு. சிநேகம், இரக்கத்தை ரொம்ப நேசிங்க அப்படிங்கிறாரு. இரக்கத்தை நேசிங்க. அல்லேலூயா. இரக்கத்தை ரொம்ப நேசிக்கணும். அதனால தான் ஒரு மனிதன் இவ்விதமாய் பாடுகிறார், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோஸ்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோஸ்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்களேன், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நியாயத்தை சொல்றாரு, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உங்கள் தேவனிடத்தில் மனத்தாழ்மையாய். அல்லேலூயா. நீங்கள் மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற உங்களிடத்தில் என்னத்தை அவர் கேட்கிறார்? இந்த 3மே கடினமா லகுவா? சொல்லுங்களேன். கஷ்டமா வெரி சிம்பிளா? எந்த 3? சொல்லுங்க, எந்த 3? ஆமா, முதலாவது பார்க்கிறோம், அநியாயம் இல்லை, சோத்திரம். அநியாயம் இல்லைங்க, நியாயம். நியாயம் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? நியாய விலை கடை அப்படின்னு போட்டிருக்குது. எங்க போட்டிருக்கு? நியாய விலை கடன் எங்க போட்டிருக்கோம்? அங்க அநியாயம் நடக்குது இல்லையா?
அநியாயம் நடக்குதா நடக்கலையா? தோத்திரம். விரும்பினவங்களுக்கு 3 கிலோ சீனி கூட போயிடும். ரேஷன் பொருளில் ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ அப்படின்னா ஸ்தோத்திரம், அந்த ஒரு குடும்பத்திற்கு 3 குடும்பத்திற்குரிய ஸ்தோத்திரம் சீனி 3 கிலோ போயிடும். அல்லேலூயா. அது அநியாயமா நியாயமா? தோத்திரம். எத்தனையோ பேர் பருப்பு வேண்டாம், பாமாயில் வேண்டான்றுவாங்க, அரிசி வேண்டான்றுவாங்க. அதெல்லாம் இவங்க என்ன செய்வாங்க? பிளாக்கில் வித்துருவாங்க. ஆனால் கடைக்கு பேர் என்ன பேரு? நியாய விலை கடை. ஆமாம், அங்கே நடக்கிறது முழுவதும் என்னது? அநியாயம். அல்லேலூயா. ஆகினால அநியாயம் செய்து அப்படின்னு சொல்லாமல் நியாயம் செய்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷனே அப்படிங்கிறார், மனுஷியே அநியாயம் செய்து வாழாமல் நியாயம் செய்து நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறார், இரக்கத்தையே நீ சிநேகிக்கணும். அல்லேலூயா. இரக்கமில்லாத ஒரு அரக்கனாக, அரக்கியாக நீ இருக்கக்கூடாது. ஆமாம், சொல்லுவாங்க நெஞ்சில் ஈரமே இல்லையா, ஈர பசையே இல்லையே. சில நேரம் சொல்லுவாங்க மனசாட்சியே இல்லையே. எப்படித்தான் இந்த இருதயத்தை இப்படி கல்லாக வச்சிருக்கிறாங்களோ, இரக்கமே இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, அல்லேலூயா. ஆமாம், இரக்கமே இல்லாதவங்க. ஆமாம், பொதுவாகவே சில தொழில்நுட்ப கூடங்களிலே ஒரு 5 நிமிட ஒர்க்கு தான் இருக்கும், 2500 வாங்கிடுவாங்க. 2500 டபுள் மடங்கு ரேட்டு. அல்லேலூயா. கஷ்டப்பட்டவனுக்கும் அதுதான், வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கும் அதுதான், அந்த அமௌண்ட்டு தான். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் கூட கலந்தை மண்ணிலே மாநகரிலே, பேரெல்லாம் சொல்லலை, கடை பேர், ஒரு கடையில் போய் சோத்திர வெஜி பப்ஸு, ரோல் கேக்கு எல்லாம் வாங்கியிருக்கிறோம். 9 பொருள் வாங்கியிருக்கிறோம். வாங்கிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கேட்ட பொழுது 205 ரூபா சொன்னார். எவ்வளோ சொன்னார்? 205 ரூபா சொன்ன உடனே 5 ரூபா பின்பு வருகிற பொழுது தருகிறேன் என்று சொன்ன உடனே, இல்லையா முடியாதியா. ஆனால் அந்த ஒவ்வொரு பொருட்களிலும் அவங்களுக்கு 15 ரூபா லாபம் இருக்கும். அவங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? அப்போ ஒவ்வொரு பொருளையும் 15 ரூபா வைத்தா 9 பொருளில் 90 + 5 கணக்கு பண்ணுங்களேன், 45, 135 ரூபா அவங்களுக்கு லாபம் இருக்குது. 135 ரூபாயில் ஒரு 5 ரூபா லெஸ் பண்ண முடியல, அல்லது திரும்ப நான் வருகிற பொழுது தாங்கன்னு சொல்ல முடியல. அப்படின்னா அவங்களுக்கு என்னல்ல? இரக்கமே இல்லை. மெசேஜை நீங்கள் கவனிக்க மாட்டேங்க. இரக்கமே கிடையாது. ஒரு 5 ரூபாய் விட்டு கொடுக்க வேண்டாம் சார், அப்புறம் வரும்போது நீங்கள் தாருங்க. இரக்கம் இல்லை. அல்லேலூயா. சில மளிகை ஸ்டோர்களில், சில ஜவுளி ஸ்டோர்களில், சில சோத்திரம் ஜுவல்லரி ஸ்டோர்களெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு 5 ரூபா இல்லை சில்லறை இல்லைன்னா, இல்லை சார் எங்ககிட்ட சில்லறைக்கு தாங்க சார், நாங்கள் தருகிறோம். எவ்வளோ சார் சில்லறை வேணும், சேஞ்சு வேணும்? விளங்குதா? எங்களுக்கு வருமானமே 5 ரூபா தான் சார், கிடைக்கிறதே லாபம் எவ்வளவு தான்? 5 ரூபா தான். இரக்கமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் மீகா தீர்க்கதரிசியின் வழியாக, மனுஷனே, அல்லேலூயா, மனுஷனே சொல்லுகிறாரு. உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிற பொழுது நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? நியாயம் செய்ய மாட்டேங்கிற, இரக்கம் செய்ய மாட்டேங்கிற, மனத்தாழ்மையோடு வாழ மாட்டேங்கிற. ஆணவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆணவம். கடந்த நாட்களில் ஒரு சோத்திர குடும்ப காரியங்களாக நாங்கள் ஒரு இடத்திற்கு கடந்து சென்றிருந்தோம். 2 ஊழியர்கள் 50 வயது நிரம்பினவர்கள், ஒரு ஊழியர் 30 வயது பூர்த்தி சோத்திரம் ஆகாதவர். 50 வயது நிரம்பின ஊழியர்கள் பேசின இந்த மிருதுவான பேச்சுகளும் மனத்தாழ்மைகளும் வேறு, 30 வயது பூர்த்தி அடையாத ஒரு ஊழியக்காரன் பேசின வார்த்தைகள், மிருதுவான வார்த்தைகளும் மனத்தாழ்மையும் வேறு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மனத்தாழ்மை. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை ரொம்ப அவசியம் நமக்குள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர் சொல்லுகிறாரு, இவைகள் மூன்றும் நன்மை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அநியாயமாய் வாழ்ந்தால், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமா, பூமியில் ரொம்ப நாள் வாழ முடியாது இல்லையா? வாழ முடியாது. சில நபர்கள்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்க, ஐயா காய்கனிகளெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, தங்க விலை சொல்கிறீங்க, ஏன் ஒரு 20 கிராம் இல்லை 10 கிராம், ஒரு 30 கிராமே லேசா அமீன் சோத்திரம் அந்த தராசிலிருந்து கொஞ்சம் எடை கூடிட்டா என்ன, சாயங்காலத்தில் குப்பையில் தானே ஒரு மூடையாக கொட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க, மூக்கில் இருக்கும் கோபம், சீருன்னு பாய்வாங்க. நாங்கள் விலை கொடுத்து வாங்கி 30 கிராம் 20 கிராம் உங்களுக்கு கொட்டுவதற்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரக்கமே இல்லாதவர்கள். அல்லேலூயா. மனத்தாழ்மை எப்பொழுது இராது, மனத்தாழ்மை எப்பொழுதுமே இராது. அல்லேலூயா. ஆக்ரோஷங்களும் அகங்காரங்களும் சோத்திரம் உடையவர்களாய் வாழுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்களும் நானும் நன்மை இன்னதென்று அறிந்து வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை இன்னது இன்னதென்று நீங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நியாயம் செய்யணும், இரக்கம் அமீன் சோத்திரம் வைக்கணும். மூன்றாவது மனத்தாழ்மை உடையவர்களாய் நீங்கள் வாழணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் மனுஷிகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அட்வைஸ் பண்ணுகிறார், ஆலோசனை கூறுகிறார். ஆகையினால தான் சொல்றாரு, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். எப்ப அறிவித்திருக்கிறார்? முன்னமே அறிவித்திருக்கிறார். அப்படி இருக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அநியாயம் செய்கிறீங்க, இரக்க சிந்தைகளே இல்லாதவர்களாய் வாழுகிறீங்க, நன்மைக்கு புறம்பாக தீமை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். மனத்தாழ்மையே உங்களிடத்தில் இல்லை, எப்போ பார்த்தாலும் கோபம், எரிச்சல். அல்லேலூயா என்று கர்த்தர் ஆலோசனையாக கூறுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளோடு நீங்கள் வாழுகிறதை தவிர்க்க வேண்டும், தவிர்த்து விட வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையாக கூறுகிறார். அல்லேலூயா. ஆகினாலே ஒரு சில ஆலோசனைக்கு ஆதாரமாக ஆமென் சோத்திரம் வேதாகமத்தின் வசனத்திலிருந்து உங்களுக்கு இந்த அத்தியாயத்திலிருந்தே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு ஒரு சில வேத பகுதியை வாசித்து நாம் கற்று அறிந்து கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. வாசிப்பீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலைகளோடு நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. கவனிக்கீங்களா? உடனே நீங்கள் வேதத்தை வாசித்த அடுத்த செகண்டுங்க கவனிக்கணும். ரொம்ப ஆவிக்குரிய நிலைகளில் நீங்களும் நானும் அஞ்சல்காரரை விட அதிகமாக தீவிரவாதிகளாக இருக்கணும். அஞ்சல்காரர்களுடைய வேகம் நீதிமொழிகளில் சொல்லப்படுகிற அஞ்சற்காரர்கள், அல்லேலூயா, எவ்வளோ தீவிரமாக அந்த கடிதாசிகளை கொண்டு செல்ல வேண்டும், மணியாளர்களை கொண்டு சென்று வேகமாக தீவிரமாய் கொடுக்க வேண்டும். எந்த எமர்ஜென்சியோடு அவர்கள் எம்மோ பண்ணியிருக்கலாம், கடிதாசி அனுப்பி வைத்திருக்கலாம் அஞ்சல் துறை வழியாக. அல்லேலூயா. அஞ்சல்காரர்களை விட நாம் தீவிரித்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு நாம் தீவிரித்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி என்ன செய்கிறதா? கூப்பிடுகிறது. நகரத்தை நோக்கி கர்த்தருடைய சத்தம் கூப்பிட காரணம் என்ன? நகரத்தை நோக்கி ஏன் கூப்பிடுகிறார்? டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. நகரத்தை நோக்கி ஏன் கூப்பிடணும்? நகரத்தில் யார் வாழுகிறார்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நகரத்தில் நோக்கி கர்த்தர் கூப்பிட காரணம் என்னையா? நகரத்தில் யார் வாழுகிறாங்கன்னா மனிதர்கள் வாழுகிறார்கள், மனுஷர்கள் வாழுகிறார்கள். ஒரு நகரம் அப்படின்னு பெயர் பெறுகிற அளவிற்கு அமீன் சோத்திரம், அது சோத்திரம் பிராபலப்படுவதற்கு அளவிற்கு அது காணப்படுமானால் நகரத்தின் மக்கள் அதிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. மக்கள் அதிலே வாழுவது நிமித்தம் நகரம், அல்லேலூயா, அல்லது சிட்டி அல்லது பட்டணம்
என்று பெயர் பெறும். அல்லேலூயா. அந்த நகரவாசிகளை நோக்கி கர்த்தருடைய சத்தம் கூப்பிடத் தொடங்குகிறது. கூப்பிடத் தொடங்குகிறதம்மா. என்ன சொல்லுகிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம் உள்ளவன் மட்டும் உம்முடைய வார்த்தைகள் என்ன செய்வானா? அவன் ஞானம் இல்லாதவன் சொல்லுங்களேன். ஞானம் இருக்கிறவன் மட்டும்தான் கடவுளுடைய வார்த்தையை மதிப்பான். சில நேரம் சொல்லுவாங்க, அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மனுஷன் மதிக்க பழகிக்கோ அப்படிம்பாங்க. அல்லேலூயா. மனுஷி மதிக்க கற்றுக்கொள். வேதம் சொல்லுகிறது, நகரத்தை நோக்கி கர்த்தருடைய சத்தம் கூப்பிட தொடங்குகிறதினுடைய காரணம் என்ன? ஏன் கர்த்தர் நகரத்தின் ஜனங்களை நோக்கி கூப்பிடுகிறார்? அல்லேலூயா. அநியாயம் செய்வதையும், இரக்க சிந்தைகள் இல்லாததையும், தாழ்மையோடு கூட வாழாததையும் அமீன் சூத்திரம் அறிந்தவர் சொல்லுகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்க, அல்லேலூயா, நீ என் வார்த்தைகளை அள்ளத்தட்டுகிறாய், அலட்சியப்படுத்துகிறாய். புரியுதா புரியலையா? என் வார்த்தை என்ன செய்கிறா? மிஸ்யூஸ் பண்ணுகிறா. அல்லேலூயா, தோத்திரம். அதனால தான் சொல்றாரு, ஞானம் உள்ளவன் மட்டும் என்னுடைய வார்த்தைகளை மரியாதைக்குரியவைகளாய் எண்ணுவான். அல்லேலூயா. இந்த ஞானம் உள்ளவன் அப்படின்னா யாரு சொல்லுங்க? ஞானம்னா என்னது? அறிவு. சொல்லுங்க, அறிவுள்ளவன். அல்லேலூயா. அப்ப அறிவு இல்லாதவன் என்ன செய்ய மாட்டான்? என் வார்த்தையை மரியாதைக்குரியவைகளாய் எண்ண மாட்டான். அப்ப வார்த்தைகளை மதிக்க தெரியாதவர்களுக்கு பெயர் என்னது? அறிவில்லாதவர்கள். அடுத்தன இல்லையா? புரியுதா புரியலையா? வேதாகமத்தில் சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறான், கணம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாதவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அழிந்து போகிற மிருகம்னா சோத்திரம். எத்தனை அறிவு உள்ளது? ஒரு கொசு இருக்குது, எத்தனை அறிவு இருக்கும்? ஒரு அறிவு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு அரை அறிவு. ஒரு ஈசல் இருக்கு, ஒரு அறிவு. பள்ளி ஒரு 2 அறிவு போடலாம். நட்டுவாக்காளி, தேளு, பூதான், இதுகளுக்கெல்லாம் ஒரு 2 அறிவு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எலி, அப்புறம் தோத்திரம், எலி, அணில், பூனை, இப்படி சில மிருக ஜீவராசிகளுக்கு 3 அறிவுக்கு ஒப்பிடலாம். அல்லேலூயா. இன்னும் அதற்கு அடுத்த நாய், கழுத, சோத்திரம் அப்படிலாம் சொல்லலாம் இல்லையா? ஆடு, காளைகள், சோத்திரம், இவைகளுக்கெல்லாம் ஒரு 4 அறிவு போடலாம். அல்லேலூயா, ஒப்பிடலாம். இன்னும் அதற்கு மேலே இருக்குது யானை, சோத்திரம், புலி, கரடி, சிங்கம், ஒரு 5 அறிவு போடலாம். அல்லேலூயா. ஆனா அவைகளை எல்லாம் தாண்டி தோத்திரம் அவைகளைப் போல மனித நேயங்களும் வாழக்கூடாது என்று மிருகங்கள் என்ன செய்கிறது? உயிரை வேட்டையாடி பசியை ஆற்றி விடுகிறது. அதற்கு கீழே உள்ள 2 அறிவு 3 அறிவு படைத்தது நரகளை சாப்பிட்டு விடுகிறது, கக்கினதை சாப்பிட்டு விடுகிறது. ஆனா மனிதன் அவைகளை எல்லாம் அறிந்து புரிந்து உணர்ந்து தெல்ல தெளிவாய் வாழ வேண்டும் என்று 6வது அறிவை மனிதனுக்கு மட்டும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டுங்க. அந்த 6வது அறிவை இறைவனுடைய ஆசீர்வாதங்களால் பெற்றுக்கொண்டவன் அறிவில்லாமல் வாழுகிறானே. விளங்குதா விளங்கலையா? அறிவில்லாம வாழுகிறான். அதனால தான் சொல்றாரு, மரியாதைக்குரியவனாய் இருந்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாதவன் அழிந்து போகிற 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு கொண்ட மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்ப 6 அறிவு படைத்தவனை கர்த்தர் மனுஷன் என்று பெயரிடுகிறார். கைகளை தட்டுங்க. மனுஷி என்று பெயரிடுகிறார்.
மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆறாவது ஒரு அறிவை கொடுக்கிறார். எதற்கு? அறிவோடு நடந்து கொள்ளுவதற்கு. அல்லேலூயா, அறிவோடு நடந்து கொள்ளுவதற்கு. அதனால தான் கர்த்தருடைய சத்தம் நகரத்தின் மனுக்குலத்தின் மனுஷர்களையும் மனுஷியை நோக்கி கூப்பிடுகிறது. அறிவுள்ளவன் அவருடைய வார்த்தைகளை மதித்து நடந்து கொள்ளுவான். அறிவில்லாதவனோ அவருடைய வார்த்தையை மீறி நடந்து கொள்ளுவான். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், மனுஷனே, மறுபடியும் சொல்றாரு, நன்மை இன்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம ஒருவேளை 5 வருஷ கிறிஸ்தவங்களா இருக்கலாம், 10 வருட கிறிஸ்தவங்களா இருக்கலாம், 15 வருடத்தினுடைய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நோ 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 30 இயர்ஸ், 30 ஆண்டுகள் நான் ரட்சிக்கப்பட்ட ஆகிறது சொல்லுவாங்க. ஏன் இன்னும் சொல்லுவாங்க, எங்கள் முப்பாட்டங்காலத்திலே நான் ரட்சிக்கப்பட்டவங்க, தலைமுறையும் 50 வருட ரட்சிப்பை பெற்றவர்கள். அவங்கள பார்த்து, பிரதர் ஒரு வேத பகுதி வாசிங்களேன், அது மட்டும் நீ சொல்லாத, எனக்கு அது பிடிக்காது. ஏன்? எனக்கு வாசிக்க தெரியாது. 50 வருட அனுபவம் உள்ள விசுவாசிகளை ஒரு வேத பகுதியை வாசினா எனக்கு வாசிக்க தெரியாது. ஒரு ஜெபமெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஒரு பாட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் எத்தனை வருஷம் விசுவாசி? 50-60 வருட விசுவாசி. இன்னும் ஆலயத்திற்கு வருகிறார்கள், பாடல்களை பாடுகிறவர்களோடு பாடுகிறது போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள், கரங்களை தட்டுகிறது போல மாய்மாலம் பண்ணி கரங்களை தட்டுகிறார்கள். அல்லேலூயா. துதி ஆராதனை செய்கிறது போல மாய்மாலம் செய்து, ஆமென் சோதர, துதி ஆராதனை செய்கிறவர்களோடு துதி ஆராதனை செய்கிறார்கள். எல்லாம் மாய்மாலம் தான். அதனால தான் சொல்றாரு, அவர்கள் அறிவில்லாமையினால் வாழுகிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட செயல்களை கொண்டவர்களுடைய, ஆமென் சோத்திரம், ஜனங்கள் நகரத்தில் வாழுகிறாங்க. ஆகினால்தான் கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. நீ நியாயம் செய்ய வேண்டியவன், இரக்கம் காட்ட வேண்டிய, இரக்கம் பாராட்ட வேண்டியவன், மனத்தாழ்மை ஆமென் சோதரன் உடையவனாய் நீ வாழ்ந்து காட்ட வேண்டியவன், வாழ்ந்து காட்ட வேண்டியவள். நீ எப்படி செய்து கொண்டிருக்கிறாய்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருடைய ஆமென் வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம், நகரத்தின் மனுக்குலத்தின் ஜனங்களுக்கு நேராக கூப்பிடத் தொடங்குகிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். அவருடைய நாமம் என்பது பெயர். அவருடைய பெயரை யார் மதிப்பார்களா? சொல்லுங்க. ஞானமுள்ளவன். இந்த ஞானமுள்ளவனைத்தான் இன்னும் தமிழ் மொழியாக்கத்தில் சொல்லும்போது அறிவுள்ளவன். சொல்லுங்க, அறிவுள்ளவன் மதிப்பான். அல்லேலூயா. மதிக்கணும். ஒருத்தர் மதிக்க பழகிக்கிடணும். சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். மரியாதைக்குரியவர்களாக எண்ணணும். ஏற்றதாழ்வு பார்க்கக்கூடாது, பிரிவினைகளை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். வசதி படைத்தவர்கள், வசதி குறைந்தவர்கள் என்று பார்க்கக்கூடாது. சிகப்பர்கள் கருப்பர்கள் என்று பார்க்கக்கூடாது. மரியாதைக்குரியவர்களாய் நாம் எண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆகினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஞானம் உள்ளவர்கள் அல்லது அறிவுள்ளவர்கள் அவருடைய நாமத்தை, நாமம்னா அவருடைய நாமம் என்னது? இயேசு. அல்லேலூயா. அல்லது இம்மானுவேல். அவருடைய நாமத்தை மதிப்பார்கள். அல்லேலூயா. யார் என்று சொன்னால் அறிவுள்ளவர்கள். அவைகளைத்தான் குறித்து வேதம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவர்கள் மதிப்பார்கள். அல்லேலூயா. அடுத்த ஒரு பகுதியை வேகமாக வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, நீங்க ஞானமுள்ளவர்களாய் இருந்தால் மட்டும் கடவுளுடைய நாமத்தை மதிப்பீர்கள். அல்லேலூயா.
தோத்திரம். இப்போ நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, யாரை மதித்து வந்திருக்கீங்க? யாரை மதித்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு முன்பதாக நிற்கிற, உங்களை வழிநடத்துகிற ஊழியக்காரரை மதிச்சா வந்திருக்கீங்க? அப்படி வந்ததுன்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அவருடைய நாமத்தை மதித்து வர வேண்டும். அப்படி வந்தீங்கன்னா தீக்கோட்டையா பம்பரமா நிற்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தீக்கோட்டையா பம்பரமா நிற்பீங்க. நீங்கள் சில நேரங்களில் சில காரியத்தை உங்களுக்கு அட்வைஸாக, ஆலோசனையாக கூறினால் நீங்கள் அலட்சியமாக எண்ணக்கூடும். அல்லேலூயா. ஒருவேளை அந்த அட்வான்ஸாக எழுந்திருந்து, அட்வான்ஸாக குளியல் செய்து, அட்வான்ஸாக வஸ்திரங்களை மாற்றி, அட்வான்ஸாக ஆலயத்தில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாரை மதிக்கீங்க? கர்த்தருடைய நாமத்தை, ஊழியக்காரர்களை அல்ல, விசுவாசிகளை அல்ல, கர்த்தரை மரியாதைக்குரியவர்களாக எண்ணுகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதானே இல்லையா? ஆமாம். கடந்த நாட்களில் கருத்தாந்திரு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு செவ்வாய்க்கிழமை ஜெபக்கூடார ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தோம். திடுக்கிட்ட ஒரு தகவல். சென்றிருந்தோம். கூட்டம் வெகு சிறப்பாக ஆசீர்வாதமாக இருந்தது. ஆவியானவர் வந்தார், அற்புதமாய் அந்த கூடுகையை நடத்தி தந்தார். அதில் பங்கேற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் பயனுள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம், காணப்பட்டது. துதி ஆராதனை பொழுதிலே அநேகர் கண் கலங்கி குளமாக தண்ணீரை போல கண்ணீர் குளமாக தோன்றி வடிந்து ஓடினது. அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற பொழுது அநேகர் தொடப்பட்டார்கள். இதை நான் சொல்லுகிறேன் என்று என்னை தவறாய் புரிந்து விடாதீர்கள். சொன்னவங்களும் அங்கே இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதில் நடந்த ஒரு அற்புத ரியாக்ஷன், அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சோத்திரம், ஒரு அற்புதம் என்னன்னா, அந்த துதி ஆராதனையின் பொழுது ஒரு நபரை கர்த்தர் தொட்டதினால் நடந்த அற்புதம். மறுநாள் காலையில் அந்த கூட்டத்திற்கு எங்களை அழைத்த நபர்களிடத்திலிருந்து கொண்டு வந்து ஓடோடி ஒரு சகோதரி ஒரு சிறப்பு காணிக்கைகளை கொடுத்து சென்றார்கள். 50,000 ரூபா. கைதட்டுங்களேன். ஆமாம். எத்தனாயிரம்? 50,000 ரூபாவுக்கு மரியாதைக்குரியவைகளாய் நாங்கள் அதை எண்ணுகிறோம். 50,000 பேதலிச்சு போனீங்களே. ஆமாம். 500 ரூபானாலும் ரூபா தான், 50 ரூபானாலும் ரூபா தான். ஒரு துதி ஆராதனையின் பொழுது ஒரு சகோதரி அநேகரை தொட்டார். ஆனால் கர்த்தர் அந்த சகோதரியோடு பேச துவங்கினார். இந்த ஊழியத்திற்கு நீ 500 ரூபா காணிக்கை செலுத்து. ஓடோடி எங்களை அழைத்தவர்களிடத்தில் வந்து அந்த காணிக்கையை படைத்து சென்றுள்ளார்கள். உடனடியாக அஞ்சல்காரர் பணியை ஆற்றின சகோதரர் அவர்கள் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு, ஐயா ஒரு பெரிய அற்புதம்யா, எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி ஓடி வந்து சோத்ரா 500 ரூபா காணிக்கை வச்சுட்டு போயிருக்கிறாங்க, எப்போ வருவீங்கய்யா? அல்லேலூயா. அதான் அஞ்சல் துறையில் பணியாற்றினவங்க தீவிரவாதியாக இருப்பாங்க. தோத்திரம். உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறினார்கள். நான் உடனடியாக உருண்டு புரண்டு மாடியிலிருந்து விழுந்து எந்திரிச்சு ஓடலை, பிற வருவையா வந்து வாங்கி கொள்ளுவோம். அவர் போன உடனே காணிக்கையை தான் எடுத்து கொடுத்தார். வாங்கினேன் ஐயா, வாங்கினேனா? வாங்கலை. நான் என்னுடைய வேலைகளெல்லாம் முடித்து தோத்திரம் போட்டு ஏப்பம் போட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது நான் அப்பமும் ஐயா அந்த காணிக்கை பையை எடுத்துகிட்டு வாங்கினேன் சொன்னேன்னா ஐயா? சொல்லவே இல்லை. அவங்க தான் ஓடி போய் ஐயா காணிக்கையை ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கிட்டத்தட்ட நான் போய் சேர்ந்தது ஒரு 10 மணி 10:30க்கு போயிருப்போம்னா அங்கேருந்து புறப்படுகிற பொழுது 4:30க்கு தான் புறப்பட்டேன். அவ்வளவு நேரம் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது நான் புறப்படுகிற பொழுது அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு எதில் கண் இருக்குமா? மிதப்பு கட்டையிலே கண் இருக்குமா? அந்த மிதப்பு கட்டை உள்ளே இழுத்துக்கிட்டு போதுனா மீன் புழுவை கடிச்சிருக்குன்னு சொல்லி தூக்கி இழுப்பான். அதுபோல் நமக்கு குறியெல்லாம் 500 ரூபா 500. அல்லேலூயா. புறப்படுகிற பொழுது ஓடி வந்து ஐயா கொண்டு போங்க ஐயா காணிக்கைய. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன இதிலிருந்து விளங்குகிறது? என்ன விளங்குனது சொல்லுங்க பார்ப்போம். அறிவுள்ளவன் அவனுடைய வார்த்தையை மதிப்பான். எல்லாரும் அவனுடைய வார்த்தையை மதிக்க முடியாது. அதில் ஒரு சகோதரி சொன்னா, 7 மணிக்கு கூட்டம் தொடங்குதுன்னா 7 மணிக்கு நான் இருந்தால் தான் அந்த கூட்டத்துக்கு போவேன். 7:15 7:30
ஆனாலும் நான் போக மாட்டேன். அது சென்டிமெண்டான பேச்சு. அப்படியும் சிலர் பேசிக்கிட்டே வருஷம் முழுக்கும் கோயிலுக்கு போக மாட்டாங்க தெரியுமா? நான் ரொம்ப கட்டுமுட்டாக இருப்பேன், கட் அண்ட் ரேட்டா. நம்ம எப்படி வருகிறோம் ஆலயத்திற்கு சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கா தங்கச்சி வீட்டுக்கு விருந்துக்கு போன மாதிரி வரோம் ஆலயத்திற்கு. அல்லேலூயா. அக்கா தங்கச்சி வீட்டுக்கு விருந்துக்கு போன மாதிரி ஆண்டுடைய சமூகத்துக்கு வருகிறார். அதைத்தான் சொல்றாரு, அறிவுள்ளவர்கள் மட்டும் என்னுடைய நாமத்தை மதிப்பார்கள். கைதட்டு கொடுங்களேன். என்னதான் நம்ம காலையில் எந்திரிச்சு என்னதான் சாதனை பண்ணிச்சுட்டு வாரோம்னு தெரியல எனக்கு. சும்மா அங்கனையும் இங்கனையும் 1 மணி நேரத்தை நின்று வேஸ்ட்டாக போக்கடிச்சு தோத்திரம். 11 மணி, 10:30, 10:15, 10 மணி. அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். சர்ச்சி சாவி எங்க பாஸ்டர்? ஆராதிக்க போகிற ஸ்தலத்தை நான் போய் என்ன செய்கிறேன்? சுத்தம் பண்ணுகிறேன். சேரை நான் விரிக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க இதில் 10 வருஷத்திற்குள்ள உள்ளவங்க இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஞானவான்கள் அங்கே இருக்கிறோமா? இன்றைக்கி காலையில் கூட நான் பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது ஜெயவாலத்தான் கர்த்தர் உணர்த்தினார். என் கைக்குள்ளேயே என் தம்பியை வச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் உணர்த்தினார். உண்மைக்கே சொல்கிறேன், நீங்கள் நினச்சிருக்கலாம் எடுபடி வேலைக்கு இல்லை, இந்த கனமான வேலைக்கு. இந்த சேனலை ஓப்பன் பண்ணும்போது ஜெயபால கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். கண்ணீரோடு நான் சொல்கிறேங்க, ஏமாற்ற மாட்டேன். ஞாபகப்படுத்தினார், இனி அந்த உலகத்தில் கடவுளுடைய ஊழியத்தை தான் தம்பி செய்யணும், வேலை செய்து கொண்டு செய்யணும். அல்லேலூயா. ஆலயம், வீடு, வீடு விட்டால் பிள்ளைகள் ஸ்கூலு. இன்னைக்கு காலையில் அப்படி தான் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்தேன். பிள்ளரிக்கு நீங்கள் நம்பதியில் நம்பையில் என் கையெல்லாம் பிள்ளரிக்கு கைகாலெல்லாம் ஆடுது. இனி கடவுளுடைய பணியைத்தான் செய்யணும் பிரதானமாக இந்த உலகத்தில். அப்பத்தான் அவர்களுக்கு வாழ்க்கை. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அதை குறித்தான் ஜெபித்தேன். பிள்ளை வீட்டை விட்டா ஸ்கூலு, ஸ்கூலை விட்டா வீடு, வீட்டை விட்டா சர்ச்சி, சர்ச்சை விட்டா வீடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல் வேலையை விட்டா வீடு, வீட்டை விட்டா வேலை, அப்புறம் வேலையை விட்டா வீடு, வீட்டை விட்டா சர்ச்சி. அல்லேலூயா. இதில் ஏற்றதாழ்வெல்லாம் வேண்டாம். அண்ணி மாப்பிள்ளை அண்ணன் தோத்திரம், கொழுந்தேன் சோத்திரம், மச்சினை. அப்படியா? ராஜாமணி ஐயாவுக்கு எத்தனை வயசுயா? தண்ணி குடிச்சுக்கோங்க. எத்தனை வயசு? 66 7? அவர் பெருக்கதற்கு விளக்கமாற தேடுதார். வந்து ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஐயா இன்றைக்கு காலையில் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, நான் கழுங்கடி கிராமத்தில் ஒரு 3 முதியோர்களுக்கு ஜெபிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன். முதியோர் இல்லை அங்கே நடக்கு தோத்திரம். 4வது ஜெபம் முடிக்கிற பொழுது இன்னொரு முதியோர் வந்து எனக்கும் ஜெபம் பண்ணி விடுங்க. நாங்கள் 4 முதியோர்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன் காலையில். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம், சொல்ல வந்த பாயிண்ட் போச்சு. என்ன சொல்ல வந்தேன்? அல்லேலூயா. அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்த கர்த்தருடைய பெரிதான கிருபையினால. அவ்வளோதான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அது முடிஞ்சது. ஒரு முக்கியமான தாட்டு வந்தது. இப்படியாக ஸ்தோத்திரம் அவங்களுக்கு நான் ஜெபித்து இந்த இடத்திற்கு நான் வந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஸ்தோத்திரம் அந்த ஊழியர் கூட்டத்திலிருந்து ஒரு தலைமை பொறுப்பேற்று திருச்செந்தூர் பகுதியிலிருந்து வருகை தந்து உள்ள ஒரு தகப்பனார் என்னிடத்தில் ஃபோன் பண்ணினாங்க. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவருக்கு வயசு 70 வயது. பிரைஸ் தி லார்ட் சொன்னார். ஐயா தோத்தரையா, ரீசார்ஜ் பண்ணிட்டீங்களா அப்படின்னார். என்ன சார்ஜி? ரீசார்ஜ் பண்ணிட்டீங்களா? இல்லை பாஸ்டர் பண்ணலையே. சரி நான் பண்ணி விட்றேன் அப்படின்னாரு. ஒரு நம்பரை மாற்றி அடித்தார், யாருக்கோ ரீசார்ஜ் ஆயிடுச்சு. தோத்திரம். பாருங்கள், இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு கூட ஒரு ரீசார்ஜ் ஒரு 200 ரூபா பாஸ்டருக்கு பண்ணி விடலாமே. சபையில் ஈபி பில்லு கட்டுவதற்கு ஒரு ஆள் எழுந்து முன் வரலாமே. வாடகை கொடுக்கறதுல ஒரு 5 குடும்பம் ஒன்று சேர்ந்தா, இல்லை 10 குடும்பம் ஒன்று சேர்ந்தா தலைக்கு 500 ரூபா வச்ச வாடகை கொடுத்து விடலாமே. தோத்திரம். இப்படியெல்லாம் யாராச்சும் முன்னு வந்தால் போதுமே, ஊழியன் இதை விட பயங்கரமாக நடக்குமே. தலைக்கு ஒரு சேரு 600 ரூபா சேரு வாங்கிட்டே வந்துடலாம். இல்லை ஒரே கலராக இருக்கணும்னா, ஐயா இருந்தாங்க என்னுடைய சார்பில் 500 ரூபா கொடுக்கலாமே. என்ன அட்வர்டைஸ்மெண்டாலும் அசையவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு ரீசார்ஜ் அந்த ஐயா பண்ணி விட்டுட்டு
ஒரு நம்பரு தவறாய் போய் மிஸ்யூஸ் ஆயிடுச்சு. திரும்ப நான் அது செக் பண்ணிட்டு சொன்னேன், ஐயா சோத்திரம், எனக்கு ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிவிட்டது என்ன செய்யலை, ஆகலை. அப்படியா ஐயா? அவர் திடுக்கிட்டு பயப்படலாம் செய்யலை. மறுபடியும் பரவாயில்ல, நான் போய் அதை மீண்டும் பரிசோதிக்கிறேன் என்று சொல்லி திரும்ப இந்த சர்ச்சுகளை வந்து நான் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திரும்பவும் அவர் ரீசார்ஜ் ஆயிடுச்சா, ஆகலை. சரி நான் போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணுன்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு போனார். மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி விட்டார். நான் உடனே ரீசார்ஜ் பண்ண மெசேஜ் வந்தவுடனே உடனே நான் கால் பண்ணி, ஐயா ரீசார்ஜ் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க ஒரு கை தட்டுனா ஓசை வராது, பார்த்தீங்களா? ஓசை வராது. கடந்த வீட்டு கூட்டத்திற்கு கூட நான் கர்த்தருடைய ஆவியானுடைய கிருபையினால் பிரசங்கிக்கிற பொழுது சில ஊழியர்கள் வந்து ஒரு மனிதன் வந்து எத்தனை சதுரடின்னு சொன்னாங்க தம்பி அன்னைக்கு? நீங்கள் தானே சொன்னீங்க. எத்தனை சதுரடி ஒரு ஆள் உட்காரதுக்கு? 4 சதுரடியா? ஆமாம், 2க்கு 2 4 சதுரடி உட்காருவதற்கு கூட. ஆமாம், பாப்பா அம்மா போய் இந்த சபைன்னா இது மாதிரி வேற ஒரு சபை ஊழியக்காரங்க, பேர் ஊர் சொல்ல வேண்டாம், அந்த இடத்துல போய் உட்காருவதற்கு இந்த சேர் போடுற அளவுக்குள்ள இடத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகுது. அப்படின்னா அந்த தரையை கொத்தி அந்த இடத்துல மட்டும் ஒரு டைல்ஸ் பதிக்க ஒரு 20,000 ரூபா ஆகுதுன்னா பாப்பாமா அந்த இடத்துக்கு 20,000 கொடுக்கணும். அப்போ தான் அங்கே சீட்டு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படலையா? நீங்கள்லாம் பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நல்ல காரியம்லாம் தெரியக்கூடாது. அல்லேலூயா தோத்திரம். எது கெட்ட காரியம் இருக்கோ அதை முழுவதும் ஏற்றி வச்சுக்கிட்டு, மனசுலையும் உள்ளத்துலையும் ஏற்றி வச்சுக்கிட்டு எவ்வளோ அப்படின்னு சோத்திர கோல் முட்டலாம், குண்டாம்பட்டி கூட்டலாம். அல்லேலூயா. எவ்வளோ கெடுத்து பேசலாம், எவனை கெடுத்து பேசலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் தெல்ல தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறாருங்க. அந்த வாசித்த வசனத்தை நீங்கள் மீண்டும் ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் சொல்றாரு. அப்புறம் என்னையாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பெயர்களிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? நோ, இருக்கவே மாட்டாரு. பலிகளை இடுவதை பார்க்கிலும், சொல்லுங்க ராஜாமணி அண்ணே, தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும். அல்லேலூயா. பலிகள் அப்படிங்கிறது என்னது? பலிகள்னா என்னது? ஆடு இப்போ பலியிடணும், கடாக்கள் பலியிடணும் அப்படின்னா 15,000 ரூபா. இந்தாங்கய்யா கடாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆடு வாங்கிட்டு வந்திருக்கேன், பலியிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளில் நான் பிரியப்படுவதில்லை. பலிகள் இடுவதை பார்க்கிலும் நீ கீழ்ப்படுகிறது எனக்கு உத்தமம் அப்படிங்கிறார். நீ கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். ஒவ்வொரு முறைகளும் நான் வந்து இந்த சோத்திரம் இடத்தை சுத்தம் பண்ணுகிறத விசுவாசிகள் பார்த்துக்கிட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு தாங்க. கீழ்ப்படியணும் கடவுளுக்கு. வயது வரம்பெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்லா பெருக்கிறாரே சுத்தமாய், தூசி ஒத்த போட்டு இல்லாமல் பெருக்கிறீங்க பாஸ்டர், இப்படி எங்களால் என்ன செய்ய முடியாது. அதனால தான் பாஸ்டர் நாங்கள் உங்களை விட்டுருக்கோம், நீங்கள் நல்லா பெருக்கிறீங்களே. இப்படியா முத்துராஜன்னு? சோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறாரு, மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பட்டு, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் என்னையாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பெயரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? தம்பி சொல்லுங்க, இருக்க மாட்டார். சொல்லுங்க, இருக்க மாட்டார். நீங்க பலியிடுகிறதை பார்க்கிலும் நீங்கள் கீழ்ப்படுகிறது அவருக்கு உத்தமம் என்று சொல்லுகிறார். ஞானமுள்ளவன் இதை அறிந்து கொள்ளுவான். அதனால தான் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவன் யார் அப்படின்னா அறிவுள்ளவன். நீங்க நினைக்கலாம், வசமா வச்சு பாசு குத்துது அறிய அன்னைக்கு. நோ, குத்தவும் வெட்டவும் யாரையும் முடியாதுங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், அறிவுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா தோத்திரம். உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு உங்களை வழி நடத்தக்கூடாதான். சொல்லுங்க, எப்படி நடத்தக்கூடாதான்? துக்கத்தோட வழி நடத்தக்கூடாதா. சந்தோஷமா உங்களை முன்னாடி நின்று நடத்துகிற லீடர் சந்தோஷமா நடத்தணுமா? உங்களை சந்தோஷமா நடத்தணுமா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அவர் சந்தோஷமா இறைப்பணிகளை செய்வதற்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும். அல்லேலூயா. காலையில் கூட ஒரு அம்மாட்ட சொன்னேன், ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சா அந்த வேலையை கரெக்டாக
கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்கம்மா, அது உங்களுக்கு பிளஸ்ஸிங் அப்படின்னு சொன்னேன். பிளஸ்ஸிங். ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது ஒவ்வொருவரும் ஒரு டஜன் பேட்டரி செல் வாங்கிட்டு வரலாமே. ஒரு டஜன் எவ்வளவு? பாப்பா அம்மா கன்னத்தில் கை வச்சு யோசிக்காங்க. ஒரு டஜன்னா என்னது? 12 பேட்டரி செல். ஒரு பேட்டரி செல் 15 ரூபாயில் இருக்குது, 10 ரூபாயில் இருக்குது. 10 ரூபானா எவ்வளவு தம்பி? 12க்கு 120 ரூபா. 15 ரூபான்னா சொல்லுங்களேன். எங்கே எல்லாரும் பேசலாம். சொல்லுங்கள் அஞ்சல்காரர் என்ன? 80 180. சரி, அதில் பகுதி அரை டஜன் வாங்கிட்டு வரலாமே, 75 ரூபா தான். ஏன் நீ அதுலேயும் 3 பேட்டரி செல் வாங்கிட்டு வரலாமே, எவ்வளவு தான்? 45 ரூபா தான். இது அறிவாளிகள் இவைகளை சிந்திப்பார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? வெறுங்கையோடு வெறுங்கையோடு போகிறோம். அப்படியே கையை தடவோம். இன்னைக்கு காணிக்க என்ன போகும்போது நம்ம கூட வரும். வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு திங்கக்கிழமையிலிருந்தே காணிக்கை கைகள் எடுத்து சேகரிக்கணும். இப்போ நான் எங்கே போகிறேன்? ஆலயத்திற்கு போக போகிறேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, இது திங்கக்கிழமையே என்ன செய்யணும்? சேகரிக்கணும். ஒரு சென்னைக்கு நீங்கள் பிக்னிக் போகிறீங்கன்னா ஒரு சேலையை என்ன கிழமை எடுப்பீங்க? எப்போ எடுப்பீங்க புடவை? சொல்லுங்கள். அவங்கள பார்த்து கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும்? புடவை எப்போம்மா எடுப்பீங்க? ஒரு வாரத்துக்கு பின்னாடி போகிறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புடவை எடுப்பீங்க. ஜாக்கெட்டு ப்ளவுஸ் வாங்குவீங்க, தைக்கணும், அது கூலி கொடுக்கணும், போக்குவரத்து பயண செலவை சேகரிக்கணும். அப்படி செய்வோமா செய்ய மாட்டோமா? அதுக்கு நல்ல அழகான ட்ராவல் பேக் வாங்கணும். அப்பா செப்பல் தான், சீப்பு தான், சோப்பு தான், கண்ணாடி தான், எல்லாம் அட்வான்ஸாக ரெடி பண்ணுவோம். ஆனால் ஆலயத்திற்கு போகிற இன்றைக்கி நமக்கு நிலைமை தான் ஆண்டவருக்கு தெரியுமே. நம்மளை தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரே. இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே வாழக்கூடாது. அறிவுள்ளவன், ஆண்டவர் சொல்றார், அறிவுள்ளவன். இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வருகிற ஆராதனைக்கு திங்கக்கிழமையிலேருந்தே சேகரிக்கணும். திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வருவதற்குள்ள நீங்கள் அதை சேகரிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆட்டுக்கடாக்களிலும் ஆறுகளின் பெயரிலும் அவர் பிரியமாய் இருப்பாரோ? இருக்க மாட்டார். அவர் எதில் பிரியமாய் இருப்பார்னா கீழ்ப்படுதலில் பிரியமாய் இருப்பார். யார் கீழ்ப்படிவா? அறிவாளி கீழ்ப்படிவான். சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாம், அறிவுள்ளவர்கள் புத்திமான்கள், அவர்கள் தான் ஞானவான்கள், அவர்கள் கீழ்ப்படிவார்கள். யாருடைய வார்த்தையை மதித்து? கர்த்தருடைய நாமத்தினால் உண்டான வார்த்தைகளை மதித்து கீழ்ப்படிவார்கள். ஊழியக்காரனுடைய வாயில் வருகிறது வார்த்தையை வைத்தல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து அறிவாளிகள் மதிப்பார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், 5வது வசனம், என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்று பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்று சித்தீம் தொடங்கி கீழ்கால் மட்டும் நடந்தது இன்னதென்று நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துங்கொள், நினைவில் வைத்துங்கொள். ஆமாம், நினைத்தும் கொள்ளணும். நினைவில் நினைவு வரும்போது மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, நினைவில் வைத்து கொள்ளணும். ஆமாம், அப்படி தானே பாஸ்டர்மா? எனக்கு நினைவு எங்கே இருக்குது அப்படின்னா, வயசு என்ன சொல்லுங்க. மீரா சீவக்கா மட்டும் எப்பவும் நினைவாக இருக்கு நமக்கு, இல்லையா? பிளாக் ரோஸு நினைவாக இருக்கு, சொல்ல மாட்டேங்கிங்களே. சேம்பு நினைவாக இருக்கு. அடிஷ்னல் நமக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் மைண்டில் நினைவில் இருக்கிறது. நீதிகள் நினைவில் இருப்பதில்லை, அதை நினைவில் வைத்துக் கொள்வதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை இன்னதென்று. அந்த 3 நன்மை எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நினைவில்லை. அப்புறம் என்ன நம்ம பிரசங்க கேட்கும் பாருங்க, நினைவில்லை. அதையும் பைபிளைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தா, நியாயம் செய்து, இரக்கம் செய்து, மனத்தாழ்மை செய்து, மனப்பாடமாக டக்குன்னு அடிக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனிடத்தில் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வதையே அல்லவா தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. இதை செய்ய முடியாதா? அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு இந்த வசனத்தில், ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பெயரில ஆறுகளின் பெயரிலும் நான் பிரியமாக இருப்பேனோ. அதில் நீங்கள் செஞ்சுக்கிட மாட்டீங்க, அதனால பிரியமா நான் இருப்பதில்லை. நீங்கள் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்ப எதில் கீழ்ப்படினோம்? நீதி செய்வதிலும், அப்படிதான் போட்டிருக்கு. நியாயம் செய்வதையும், இரக்கத்தை சிநேகிப்பதையும், மனத்தாழ்மையை கை கொண்டு நடப்பதையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நீங்க செய்யணும். அதை செஞ்சாலே போதும். வேற ஒன்றும் அப்படி மலை போல குமிச்செல்லாம் வைக்க வேண்டாம். இந்த மூன்றை நீங்க, ஆண்டவர் சொல்றாரு நன்மை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, நன்மை. இந்த மூன்றையும் கர்த்தர் சொல்லுகிறாரு. கடைசியில் தான் சொல்லும்போது சொன்னாரு, அமீன் சோதரர் ஒரு வசனத்தை வாசித்து அதில் சொல்றாரு, இன்னதென்று நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்து மறவாத. அல்லேலூயா, அல்லேலூயா, மறவாத. அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐ. எல்லாரும் சேர்ந்து பாடுங்களேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. அல்லேலூயா. இதுவரை நடத்தினீரே, எப்படி என்னை நினைத்து நடத்தி, மறவாமல் நினைத்து. அப்ப அவரே மறவாமல் உங்களையும் நினைத்து நடத்துவாரானால் நீங்களும் நினைத்து கொள்ள வேண்டும். எவைகளை? நன்மை இன்னதென்பவைகளை நினைத்து கொள்ளணும். என்ன நன்மைகள்? நியாயம், இரக்கம், மனத்தாழ்மை. இது மூன்றும் நன்மை என்று கர்த்தருடைய கண்கள், சிந்தைகள், உள்ளம், உணர்வுகளிலே காணப்படுகிறது. ஆகினால தான் சொல்றாரு, மனுஷனே நன்மை இன்னதென்று என்றைக்கு நான் உன்னை ரட்சித்தேனோ, என்றைக்கு உனக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தேனோ, என்றைக்கு ஆவி நிறைவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகங்களை பாராட்டினேனோ, அன்றைக்கே உனக்கு அறிவித்து விட்டேன். எவைகளை? நன்மை இன்னதென்பவைகளை. அல்லேலூயா. ஆகினால நீ இவைகளை கையாள வேண்டும். கையாளுகிறவர்கள் யார் அப்படின்னா, ஞானவான்கள், புத்திமான்கள், அறிவுள்ளவர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நகரத்தில் உள்ளவர்கள் ஞானவான்களாய் இல்லாததினாலே நகரத்தை நோக்கி கர்த்தருடைய சத்தம் கூப்பிட்டது. ஆமா, அறிவில்லாதவர்களா இருக்கிறாங்க. புத்திமதிகளை சோத்திரம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதில் நகரத்தை நோக்கி கூப்பிட்டது. ஹல்லேலூயா. இந்த 3 பகுதியை நாம் தியானித்தோம். இன்னும் 3 பகுதி வேகமாக நான் சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேகமாக வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 6வது வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறாரு. இங்க சொல்லுகிறாரு, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தகன பலிகளை கொண்டு, ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டு அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? கேள்வி எழுப்புகிறார். அல்லேலூயா. நகரத்தின் ஜனங்கள் எண்ணத்தை கொண்டு நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பதாக பணிந்து கொள்ளுவேன். கேள்வி எழும்புகிறது. அதற்குத்தான் கர்த்தர் விடை கொடுத்துட்டாரு. ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களின் பெயரிலும்
எண்ணெயாய் ஓடுகிற ஆராய் ஓடுகிற எண்ணெய்களின் பெயரிலும் நான் என்ன செய்வதில்லை, பிரியமாயிருப்பதில்லை. இங்க கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? எண்ணத்தை கொண்டு தேவனுக்கு முன்பதாக பணிந்து கொள்ளுவேன், தகனபலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? இப்ப கேள்வி எழும்புகிறது, எப்படி நான் அவர் என்னை அங்கீகரிப்பார், எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளுவார்? நான் வெறுங்கையோடு வரலாமா, வீசின கையும் வெறுங்கடையும் அவட வரணுமா, இல்லைன்னு ஏதாயிலும் பழியில் செலுத்துவதற்கு கொண்டு வரணுமா? இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடாக்களையும் சொல்லுங்க காளைகளையும் புறாக்களையும் கொண்டு பழி செலுத்தினாங்க. இப்போ நீங்க எப்படி பழி செலுத்தணும்? ஆமா, எப்பவும் நீங்க சோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருப்பதே கர்த்தருக்கு உகந்த சொல்லுங்க பலியிடுதல். நீங்க தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோத்திரம்னா உங்களை பார்த்து பைத்தியகார பைய அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தோத்திரம் தோத்திரம் அப்படி சொல்லிக்கிட்டு கூடாது. உங்களுக்கு மட்டும் கேட்கிற அளவுக்கு தோத்திரம் 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 தோத்திரம். அதுவும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி திருடு கணக்க முழிச்சுக்கிட்டு தோத்திரம் அப்படிங்கிற அப்படியே சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும். என்ன காளைகள்? உதடுகளின் காளைன்னா என்னது? ஸ்தோத்திர பலி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் காளைகளாகிய, முதல் சொல்றார் கனிகளாகியங்க, இரண்டாவது காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை எனக்கு செலுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தோத்திர பலி இடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துகிறானா? தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீங்க மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. நடக்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், உண்ணும் போதும் துதிப்பேன், நான் உறங்கும் போதும் துதிப்பேன். சொல்லுங்க, நடக்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், உண்ணும் போதும் துதிப்பேன், நான் உறங்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஆமா, எந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யலாம்? துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அதைத்தான் சொல்றாரு, உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஆகினால் இந்த வேத வசனத்தில் ஒரு கொஸ்டின், என்னத்தை நான் கொண்டு சொல்லணும் ஆண்டவருக்கு? உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. 4வது வசனம், நான் உன்னை எகிப்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். அல்லேலூயா. எதற்கு மோசே, ஆரோன், மிரியாமை சோத்திரம் ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அனுப்புகிறார் அப்படின்னா, எதற்காக அனுப்புவார்? ஒரு லீடரை எதற்காக அனுப்புவார் கர்த்தர் ஜனங்களோட? எங்க டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமா, எதற்கு ஜனத்தோட ஒரு லீடரை அனுப்புகிறாங்க? நீங்க அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிள்ளைய குறித்து கேட்பீங்க. பையன் நல்லா படிக்கிறானா? சோத்திரம். நல்லா எழுதுகிறானா? நல்லா மனப்பாடமாக கற்பித்து ஒப்புவிக்கிறானா அப்படின்னு கேட்போம். யார்கிட்ட கேட்போம்? வகுப்பு ஆசிரியர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்போம். கொஞ்சம் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறானா, லேச தட்டி விடுங்க, கொட்டி விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சில புத்தியுள்ள தாய் தகப்பன்மார்கள். புத்தியில் மட்டானவர்கள் சொல்லுவாங்க, கையை ஒடிச்சு விடுவேன் என் பிள்ளையை தொட்டனா. அவன் படிக்காட்டிலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், பிரின்சிபல் மேடத்திட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்.
அல்லேலூயா. அப்படின்னு அந்த பிள்ளை நல்லா படிக்குமா? அவன் உங்களுக்கு எச்சரிப்பின் பிரசங்கம் எதுக்கு வருது சொல்லுங்க? எதுக்கு? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க. எச்சரிப்பின் பிரசங்கம் எதுக்கு வரும்? தங்களை தாங்கள் தற்பரிசோதனை செய்து திருத்திக் கொள்வதற்கு. சொல்லுங்க, தங்களை தாங்கள் தற்பரிசோதனை செய்து தங்களை திருத்திக் கொள்வதற்கு. அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு பேரண்டு ஆசிரியர்கள், வகுப்பாசிரியர்கள் இடத்துல என் பிள்ளையை கொஞ்சம் கண்டிச்சு கற்றுக் கொடுங்கய்யா. நீங்கள் எதுவும் சொல்லுவீங்களா மேடம் அப்படின்னா, பேரண்டை பார்த்து சொன்ன, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என் பிள்ளை என்ன பார்க்கலாம் அதிகமாக கற்பிக்கப்படணும், கல்வி கற்றுக்கொள்ளணும், ஞானவானாய் புத்திமானாய் கனவானாய் வாழணும், சமுதாயத்தின் ஜனங்கள் நடுவில் பதவியிலும் பட்டம் பெற்று அவன் உயர்ந்து சிறந்து விளங்கணும். அல்லேலூயா. இது புத்தியுள்ள பேரண்டுகள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதை போல தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆரோன், மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் இந்த ஜனங்களுக்கு முன்பதாகவே போகிறாங்க. அல்லேலூயா. எதற்கு அப்படின்னா, அவர்களுக்கு ஆலோசனைகளை கற்றுக் கொடுப்பதற்கு அல்லது நினைப்பூட்டுவதற்கு, கற்பித்து கொடுத்த இறைவனுடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப ரீப்ளை பண்ணுவதற்கு. அல்லேலூயா. ஒரு லீடர் அவசியம் தேவை. அப்படிதானே? ஆமாம். ராஜாமணி அண்ணன் சொல்லுவாங்க, ஆயிரக்கணக்கான வசனங்களை நான் கற்பித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் கர்த்தாந்தரு சிஎஸ்ஐ திருச்சபையில் அமீன் சோத்திரம் ஒவ்வொரு மணிக்கொருக்க கூறுகிற அந்த சோத்திர வசனத்தை நான் மனப்பாடமாய் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆயிரக்கணக்கான வசனங்கள் என் மைண்ட்லேயும் ஹார்ட்லேயும் உணர்வுகளிலும் பிளட்டில் கூட இருக்குது. ஆனால் அதில் விலக்கி கொடுப்பது எல்லாராலையும் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதற்குத்தான் லீடர். சொல்லுங்க, அதற்குத்தான் ஒரு மேய்ப்பன், அதற்குத்தான் ஒரு தீர்க்கதரிசி, அதற்குத்தான் ஒரு சுவிசேஷகன், அதற்குத்தான் ஒரு அப்போஸ்தலன், அதற்குத்தான் ஒரு மேய்ப்பர். கைகளை தட்டுங்க புரிந்தவர்கள். ஆகையினால் தான் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் உனக்கு முன்பதாக நான் அனுப்பினேன். ஜனங்கள் வழியிலே இடறி அமீன் சோத்திர வழி விலகி மனப்பதறி போய்விடக்கூடாது என்று. இன்னொரு வசனத்தை வாசித்து பிடிக்கலாம். முதலாவது வசனம், கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதத்திற்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் கூட உன் சத்தத்தை கேட்கட்டும் அப்படிங்கிறாரு. மலைகள் கூட உன் சத்தத்தை கேட்கட்டும். அல்லேலூயா. எங்கே எழுந்து நில்லு அப்படிங்கிறாரு? பர்வதத்திற்கு முன்பதாக எழுந்து. இப்போ எல்லாரும் எழுந்து நில்லுங்க. பர்வதத்திற்கு முன்பதாக எழுந்து, கர்த்தருடைய பர்வதத்திற்கு முன்பதாக எழுந்து நில்லுங்கள். ஒரு சத்தத்தை உயர்த்துங்க. மலைகள் கூட உங்களுடைய சத்தத்தை கேட்கும். அந்த மலைகள்னா என்னது? மேற்கு, கிழக்கு, வடக்கு, வடக்கு, தெற்கு. ஆமீன் சோத்திரம். மலை சிகரங்கள் அல்ல. ஆமீன் சோத்திரம். ஆமாம், மலைகள் அப்படின்னா கிறிஸ்து உன்னுடைய சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுடைய சத்தத்தை கேட்பார். நகரத்தை நோக்கி கர்த்தருடைய சத்தம் கூப்பிடத் தொடங்கினது. எதற்கு? ஞானவான்கள் அவருடைய நாமத்தை மதிக்கட்டும் அப்படின்னு. அவன் ஞானவான்கள் மதிக்கட்டும் அப்படின்னா, ஞானம் இல்லாதவர்கள் அங்கே இருக்கிறாங்க. எங்க? நகரத்திற்குள்ள இருக்கிறாங்க. நகரம், நகரம் அப்படின்னா பேரு சோத்திரம். நகரம் அப்படின்னா ஸ்தோத்திரம். பேரூராட்சி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்க இல்லையா? பேரூராட்சின்னா நகரமா கிராமமா? சோத்திரம். நகரம். பேரூராட்சின்னா நகரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நகரமாயிருச்சு. அப்போ கிராமமும் இருக்குது. கிராமத்தில் ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னா தெருக்கள் இருக்குது. எத்தனை எண்ணிக்கை கவுண்டிங் பண்ணுங்க. அத்தனை ஜனங்களிலே ஞானமில்லாதவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் அதை உங்களுக்கு சோத்திரம் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாய் தெல்ல தெளிவாய் கற்று அறிவில்லாதவர்களும் இருக்கிறார்கள். அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய சத்தம் நகரத்தையும் கிராமத்தையும் வில்லேஜையும் அல்லது ஸ்ட்ரீட் தெருக்களையும் நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமில்லாதவர்களே, தங்களை தாங்கள் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், வருந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வருத்தி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எதற்கு அப்படின்னா, நன்மை இன்னதென்று நான் உங்களுக்கு முன்னமே அறிவித்திருக்க நீங்கள் என்ன செய்யவில்லை? ஸ்தோத்திரம். இரக்கம் வராதுங்க. நியாயத்தையும், ரெண்டாவது இரக்கத்தையும், மூன்றாவது மனத்தாழ்மையையும் அல்லவா
உங்களிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். அதைத்தங்க, வேற ஒன்றும் கேட்கல. மறுபடியும் சொல்லுங்க. நியாயத்தையும் அப்புறம் இரக்கத்தையும் மனத்தாழ்மையையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் எதிர்பார்த்து கேட்கிறார். ஏன்னா நன்மை இன்னதென்று நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேனே. கண்களை மூடுவீங்களா? கேளுங்க. ஆகினால்தான் கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் நின்று வழக்கு சொல். உன்னுடைய என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட்டு சொல்றாரு, மலைகள் உன் சத்தத்தை கேட்கும். நீங்க என்ன காரணத்தோடு சத்தமிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்றீங்களோ, மலை என்பது கண்மலை இயேசு, அவரிடத்தில் சொல்லுங்க. அவர் உங்கள் சத்தத்தை கேட்பாரு. நீங்க கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ ரகனதரலபோ சீகாலபா. கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார், குறைகளை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கைகளை தட்டி பாடுங்களேன். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. கைகளை தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கி. கைகளை தட்டி எல்லாரும் கொண்டாடு. சதரலரிகா. கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காரம் பிடித்து நடத்திடுவார். சொல்லுங்களேன். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், உன் கரம் பிடித்து நடத்திடுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். சொல்லுங்களேன். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இயேசு இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. கைகளை தட்டி கொண்டாடு. சதரலரி கலபா. கவலைகள் மறந்து நான் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடு. மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி நாம் பாடு. மீண்டும் கைகளை தட்டி உற்சாகமா பாடுங்களேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடு. சபலரி கலரதா. கைதட்டி நாம் பாடுவோம். டாட்டா சத்தானுக்கு, டாட்டா டாட்டா சண்டைக்கு, டாட்டா டாட்டா சத்தானுக்கு, டாட்டா டாட்டா சண்டைக்கு, டாட்டா கவலைக்கு, டாட்டா கண்ணீருக்கு, டாட்டா பயத்திற்கு, டாட்டா பாவத்திற்கு, டாட்டா சினிமாவுக்கு, டாட்டா சிகரெட்டுக்கு, டாட்டா சினிமாவுக்கு, டாட்டா சிகரெட்டுக்கு, டாட்டா. கர்த்தருக்கு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாவற்றிற்கும் ஒரு டாட்டா போட்டுறணும். ஏசப்பா, இனி எதுவுமே என்னை பின்தொடரக்கூடாது. எந்த பாவங்களும் எந்த சாபங்களும் ஆண்டவரே எங்களை பின்தொடரக்கூடாது. நியாயத்தை செய்து ஆண்டவரே, இரக்கத்தை ஆண்டவரே சிநேகித்து மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், எதிர்பார்க்கிறேன்.
அந்த ஆண்டவரே அந்த நன்மைகளை எங்களிடத்தில் ஆண்டவரை எதிர்பார்க்கிறீர். அதை செய்யக்கூடிய மனதையும் உள்ளத்தையும் செயல்பாட்டினைகளை எங்களுக்கு தார். கைகளை தட்டி ஆவில் நிறைந்து சகலரியான் தராபாலாபா ஆவில் நிறைந்து ஆண்டவரே அந்த ஞான வரங்களை கிருபை வரங்களையும் அறிவாளிகளாக எங்களுக்கு ஆண்டவரே பெறக்கூடிய தன்மைகளை தாரும். ரீசாதாராலா ரீகாலாபாராபா ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த கடைசி காலங்களிலே விழிப்புணர்வு உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை நகரத்தாரின் ஜனங்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே. ஆண்டவர் எங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறீரே. சாதாரண ரீகாலாபாராபா ஆண்டவரே அப்படியே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே அந்த தெய்வீக கணத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரே அறிவாற்றலையும் புத்திமதிகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றோம். கர்த்தனோடு பேசினபடி நான் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கிருபையுள்ள நல்ல இயேசுவே, கேட்ட வார்த்தைகளின்படி வசனங்களின்படி வாழச் செய்யும். தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமென். அல்லே